அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். சென்னை 47வது புத்தக கண்காட்சிக்கு 2 நாட்களுக்கு முன்பு நான் சென்றிருந்தேன். ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சிக்கு செல்வதை என்னுடைய வழக்கமாக, வாடிக்கையாக, பழக்கமாக வைத்திருப்பவன் நான். நாள் ஒன்றுக்கு ஒரு புத்தகம் படித்துவிட வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் நான். பல்வேறு புத்தகங்களை படித்து வருகிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக புத்தக கண்காட்சிக்கு செல்வதை என்னுடைய பழக்கமாக வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் 50 முதல் 100, 150 வரை புத்தகங்களை நான் வாங்குவது என்னுடைய பழக்கம். இந்த ஆண்டு ஒரு 20 30 புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கிறேன். அதில் பல்வேறு தலைப்புகளை கொண்ட புத்தகங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, மெஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட, தியானம், யோகம் சம்பந்தப்பட்ட, மனோ தத்துவ நூல்கள் அடங்கிய, பல்வேறு குடும்ப நல நூல்கள் அடங்கிய, சைக்காலஜி புத்தகங்கள் என்று பல்வேறு புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவன் நான். அதே போல ஜோசியம் போன்ற புத்தகங்களை படிப்பதிலும் ஆர்வம் கொண்டவன். இந்த ஆண்டு நான் வாங்கிய புத்தகங்களில் உங்களுக்கு தெரிய காட்சிப்படுத்துகிறேன். நெட்ரிக்கன் தேர்ட் ஐ என்று சொல்லக்கூடிய திபெத்திய லாமா எழுதிய ஒரு புத்தகமானது வாங்கி இருக்கிறேன். அதே போல உளவியல் தத்துவ மேதை என்று சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவருடைய முதல் தமிழில் வெளிவந்திருக்கின்ற முதல் நூல் இது. இந்த நூலை நான் வாங்கி இருக்கிறேன். இதை தி.கு. ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்ததாக இந்திய புதையல் ஒரு தேடல் என்று சொல்லக்கூடிய பால் பிரிண்டனுடைய ஆன்மீக தேடல், அதை பற்றிய ஒரு புத்தகம், அவர் எழுதிய ஒரு புத்தகம், தமிழில் வெளிவந்திருக்கின்ற புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்போது மகிழ்ச்சிக்கான ரகசியங்கள் என்ற ஒரு சிறு புத்தகத்தையும் வாங்கியிருக்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் வாங்கியிருக்கிறேன். காதல் பயிற்றுவித்தல் என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஆசிரியர் ஒருவருடைய தமிழாக்க நூலை வாங்கியிருக்கிறேன். அதே நேரத்தில் த புக் ஆஃப் லவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகம் ஒன்றை வாங்கியிருக்கிறேன். மேலும் காமத்துக்கு மரியாதை, த கைட் ஆஃப் கப்புள்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைய திருமண தம்பதியர்களுக்கு உண்டான ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன். மனோ தத்துவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன். வளங்களை வழங்கும் வசிய கற்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், லவ்வாலாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அதே நேரத்தில் உளவியல் ஆலோசனை என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகங்கள், பாடி லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், பஞ்சபட்சி சாத்திரம் என்று சொல்லக்கூடிய பழைய ஓலைச்சுவடிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான புத்தகம், டாக்டர் ஜான் பி. நாயகம் அவர்கள் எழுதியிருக்கின்ற புத்தகம், உன்னையே நீ மறந்தது ஏன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோ தத்துவ புத்தகம், த ஃபேமிலி குடும்ப ஆர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இப்படி பல்வேறு புத்தகங்களை நான் வாங்கியிருக்கிறேன். நீங்களும் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சிக்கு செல்லுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் புத்தகம் படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வாசித்தலையே சுவாசித்தலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி.